வணக்கம், வெல்கம் டு ஹெட்லைன் ஸ்டோரி டைம். வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா, அசுர தலைவியை கொல்றதுக்காக கோஸ்ட் மாஸ்டரும் அவர் கூட நிறைய கிராண்ட் மாஸ்டரும் சேர்ந்து வந்திருப்பாங்க. ஆனால் அசுர தலைவி அவங்க எல்லாத்தையுமே ஒரே செகண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு, வந்துட்டியா என்ன கொல்ல நீ வந்துட்டியா, நீ என்ன பிளான் பண்ணியிருக்க, நீ என்னை எப்படி கொல்ல போகிற, என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சு நான் ஏன் உன்னை சும்மா விட்டு வச்சுருந்தேன் தெரியுமா, உன் கூட எனக்கு எதிர்த்து யாரெல்லாம் நிற்கிறா, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் விட்டு வச்சேன். நீங்களாம் என்ன கொல்லணும்னு நினச்சிங்க, ஆனால் நான் தாண்டா அவங்க எல்லாரையும் பொறி வச்சு பிடிச்சிருக்கேன் அப்படின்னு அசுர தலைவி சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் ஒரு தாக்குதல் நடத்திட்டு அதுக்கப்புறம் பரிசு கொடுக்கறதுக்காக நம்ம டீம் கிட்ட வர்றா. சோல் மாஸ்டரான உங்கள் எல்லாருக்கும் ஜோல் போனை நான் பரிசாக கொடுப்பேன், ஆனால் இந்த பொண்ணுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோயினை பார்க்குறா. ஹீரோயினும் அவளோட சக்தியால் அரெஸ்ட் பண்ணுறா. ஹீரோவும் மற்ற எல்லாருமே ஹீரோயினை காப்பாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் யாராலையுமே அவங்க இருக்கிற இடத்த விட்டு அசைய முடியல. ஏன்னா அசுர தலைவி அவங்க எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி கைக்குள்ள வச்சுருக்காங்க. உன்னை ஹீரோ கேட்குறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும் அப்படின்னு கேட்குறான். இந்த போட்டி சோல் மாஸ்டருக்கானது, அப்படின்னா சோல் மாஸ்டர் மட்டும்தான் இந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறா. ஆமாம், அவளும் ஒரு சோல் மாஸ்டர் தானே அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உண்மையிலே அவள் யாருன்னு உனக்கு தெரியாதா, அவள் ஒரு சோல் மாஸ்டரும் கிடையாது, சொல்லப்போனால் ஒரு மனுஷியே கிடையாது, ஒரு சோல் பீஸ்ட்டு. அவள் ஒரு முயல், 1,00,000 வருஷம் வாழ்ந்து மனுஷன் உருவம் எடுத்த ஒரு முயல் அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறா. இப்போவும் அவளை நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அசுர தலைவி ஹீரோட்ட கேட்க, இது உண்மைதானா அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்குறான். என்னை மன்னிச்சிரு, நான் இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் நினச்சேன், மறைக்கணும் அப்படின்னு நான் மறைக்கலை, நம்ம 2 இனங்களும் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அது நடக்கவே நடக்காது அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறா. சரி, நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க, இனி இவ எனக்கு சொந்தம் அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறான், நீ அவளை விட்டுடு அப்படிங்கிறான். டேய், இவ்வளோ நான் சொல்லிட்டு இருக்க உனக்கு புரியலையா, ஒரு ஆன்ம மிருகம், என்னால் விட முடியாது அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறா. அவள் எப்படி இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் அவள் என்னோட ஃபேமிலி, நான் அவள் மேலே அவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கேன், என்ன நடந்தாலும் நான் எப்போவுமே அவளுக்கு உறுதுணையாக இருப்பேன், நான் அவளை பாதுகாப்பேன். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அசுர தலைவி பயங்கரமாக சிரிக்கிறா. ஏய், என்ன உனக்கு பைத்தியமா, நீ அவளை எப்படி நினச்சாலும் சரி, உன் ஃபேமிலியை நினச்சாலும் சரி, நீ லவ் பண்ணாலும் சரி, நான் அவளை விட போகிறது இல்லை. ஏன்னா ஒரு சோல் பேஸ்டு, நான் அவளை கொல்ல தான் போகிறேன், அவளை கொன்று அவளோட சக்திகளை நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அவளை கொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல என்ன கொல்லுங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதுதான் உன் ஆசைனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவனை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை பார்த்துட்டு ஹீரோயின் கத்துறா, தயவு செஞ்சு அவனை விட்டுடுங்க, தயவு செஞ்சு என்ன வேணால் கூட்டிகிட்டு போங்க, அவனை விட்டுடுங்க அப்படின்னு அவள் கத்திட்டு இருக்கா. ஆனால் அசுர தலைவி ஹீரோவை தாக்கலான்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு ஸ்கை ஹேமர் வந்து அசுர தலைவி தாக்குது. அப்போ அவங்க ஹீரோவோட அப்பா என்ட்ரி. எவ்வளோ தைரியம் தான் நீ ஏன் பையன் மேலேயே கை வைப்ப அப்படின்னு அவர் வர்றாரு. வந்துட்டியா, உன்னைத்தானே நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீ தானே பேரரசரை கொன்ன அப்படின்னு ஹீரோவோட அப்பா கேட்க, ஆமாம், நீ தானே பேரரசரை அந்தளவுக்கு அடித்து போட்டுட்டு போன அப்படின்னு அசுர தலைவி கேட்குறா. அப்படின்னா உனக்கு என்னோட பவர் என்னன்னு நல்லா தெரியும், உன்னையும் சாகிற அளவுக்கு அடிச்சு போட என்னால் முடியும் அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு. நான் என்ன பழைய அசுர தலைவின்னு நினச்சியா, வேணா பாரு, என்கிட்ட சிவப்பு சொல்கிறீங்க இருக்குது அப்படின்னு அவளோட சக்தியில் அவள் காமிக்கிறா. ஹீரோயினை மாதிரி இருக்கிற ஒரு சோல் பீஸ்ட்டை கொண்டு தான் இந்த சிவப்பு சொல்கிறீங்க நான் எடுத்தேன் அப்படின்னு அசுர தலைவி சொல்கிறா. என்னோட முழு சக்தி நீ பாரு அப்படின்னு அவரோட அந்த ஸ்கை ஹேமரை அசுர தலைவி மேலே வீசுறாரு ஹீரோவோட அப்பா. ஒரு செகண்டில் அசுர தலைவி தோற்று போயிடுறா. இதை பார்த்து சுற்றி இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயினையும் ஹீரோவோட அப்பா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஹீரோயின் கேட்குறான், உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, முதல்ல அவங்க அம்மா உருவாக்குன அந்த அமுத நீர் பக்கத்தில் இவனை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஹீரோவோட அப்பா. அந்த போர்ட்டல் உலகத்துக்குள்ளே போனாலே ஹீரோ கண்டிப்பாக சரியாயிடுவான் அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம், கண்டிப்பாக அந்த அசுர தலைவி ரொம்ப சக்தி வாய்ந்தவ தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்களையே நீங்கள் பீட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. உனக்கு ஒன்று தெரியுமாமா, ஒரு சோல் மாஸ்டராக நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னா நானும் உன்னை பிடிக்க தான் ஆசைப்படுவேன், ஆனால் எனக்கு இப்போ அப்படி தோணலை, ஏன்னா நீ 1,00,000 வருஷம் வாழ்ந்து மனுஷ உருவம் எடுத்த ஒரு சோல் பீஸ்ட்டு, நீ எங்களை மாதிரியான சோல் மாஸ்டருக்கு ஒரு அதிபயங்கரமான சக்தியை கொடுப்ப. ஆனால் ஒரு விஷயம், கண்டிப்பாக ஒரு நாள் நீயே உன்னை ஹீரோக்காக தியாகம் பண்ணுற ஒரு நாள் வரும், டான்ஸனுக்காக என்னோட உயிரை நான் தியாகம் பண்ணால் தாராளமாக பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. நிஜமாவே நீ பார்க்குறதுக்கு ஹீரோவோட அம்மா மாதிரி தான் இருக்க, ஏன்னா அவளுமே ஒரு ஆன்ம மிருகம்தான், உன்ன மாதிரியே 1,00,000 வருஷம் வாழ்ந்து மனுஷ உருவம் எடுத்த ஒரு பொண்ணு தான் ஹீரோவோட அம்மாவும் கூட. அப்படின்னா டான்ஸன் ஒரு ஆன்ம மிருகத்துக்கு பிறந்தவனா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. கிட்டத்தட்ட அப்படிதான், எனக்கும் ஒரு ஆன்ம மிருகத்துக்கும் சேர்ந்து பிறந்தவன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னதான் ஒரு மிருகம் மனுஷ உருவம் எடுத்துட்டாலும் மனுஷ உருவம் எடுத்ததுக்கப்புறம் அவங்களும் ஒரு மனுஷன் தான், அதனால ஹீரோவும் ஒரு மனுஷனுக்கு பிறந்த மனுஷ குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோவோட அப்பா.
அப்படின்னா ஹீரோவோட அம்மாவை பற்றின ரகசியம் தெரிஞ்சதுனால தான் அவங்க எல்லாம் உங்களை கொல்ல பார்த்தாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஆமாம், அதுவும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களோட இனத்தை இன்னும் எதிரியாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அதனால் கண்டிப்பாக மறுபடியும் அவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்களால் அதை சமாளிக்கவும் முடியாது அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்கிறாரு. இல்லை முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இல்லை முடியாது, ஏன்னா நீங்கள் இன்னுமே பலவீனமாக தான் இருக்கீங்க அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்கிறாரு. நீயும் ஹீரோவும் ஒன்றா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் 2 பேர் உயிருக்குமே ஆபத்து. என்னோட நிலைமை தான் உங்களுக்கும் வரும் அப்படின்னு ஹீரோட அப்பா சொல்கிறாரு. அதனால் இப்போதைக்கு நீ அவனை விட்டு போயிடு. என்னைக்கு நீ ஒரு ஸ்ட்ராங்கான ஆளாக மாறுறியோ அன்னைக்கு நீ ஹீரோ கிட்ட திரும்பி வா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நான் உன்னை விட்டு போகிறேன், என்னை மன்னிச்சிரு. உன்னை அந்த பார்த்த முதல் நொடியை இன்ன வரைக்கும் என்னால் மறக்க முடியல, என்னால் மறக்கவும் முடியாது. என்னை நிறைய தடவை காப்பாற்றிருக்க, அதனால நான் உன்னை காப்பாற்ற என்ன வேணாலும் பண்ணுவேன். இப்படி ஹீரோ கூட இருந்த எல்லா மூமெண்ட்ஸையும் நினச்சி பார்த்துக்கிட்டு ஹீரோயின் ஹீரோவுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் கண்ணில் இருந்தும் கண்ணீர் கொட்டுது. அதே நேரத்தில் ஹீரோவோட கண்ணில் இருந்தும் கண்ணீர் வடிய ஆரம்பிக்குது. இப்போ ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க, அவள் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அப்படியே தரையில் விழுது. அந்த கண்ணீர் விழுந்த இடத்துல இருந்து ஹீரோவோட ப்ளூ சில்வர் பிளான்ட் செடி முளைக்க ஆரம்பிக்குது. ஜாக்சன், நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயினோட வாய்ஸ். எப்படி இந்த ட்ராமா ஹீரோவோட அம்மா வாய்ஸில் ஆரம்பிச்சதோ இப்போ அதே மாதிரி ஹீரோயினோட வாய்ஸில் இந்த ட்ராமாவும் ஃபினிஷ் ஆகுது. அடுத்த ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். பாய்.